வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் தான் பார்க்க போகிறோம். இயல் 1 என்ன பாடம்னா பார்க்க போகிறோம், வளத்தமிழ். அதோட தலைப்பின் கீழ் உள்ள புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க, 13வது பக்கத்தில் இருக்குது. அதோட மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு, தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னது? பழமை. ஆப்ஷன் ஆவணா தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இடப்புறம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் புறம். எப்படின்னா இடம் ப்ளஸ் புறம். ஆப்ஷன் இ தான் ஆன்சர். சீர் இளமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ், சீர் ப்ளஸ் இளமை. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பது இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னது? சிலப்பதிகாரம். பண்ணிக்கோங்க, சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். ஆப்ஷன் ஆவன்னா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்னா பாரதியார். ஆப்ஷன் ஆவன்னா தான் ஆன்சர். மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு. நெக்ஸ்ட்டு, கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்துவதும் உதவுவது மொழி. மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில் அது வடிவமைக்கப்பட வேண்டும். சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. எப்போ தனிச்சிறப்பு நாள்தோறும் 2 கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஏதாவது வாக்கியம் மாதிரி அமைக்கணும். அதுதான் இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா, தமிழ் இலக்கியங்கள் தனிச்சிறப்பு மிக்கவை. நாள்தோறும் என்ன எழுதியிருக்கேன்னா, அறநூல்களை நாள்தோறும் படிக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு, குருவினா பார்க்கலாம். தமிழ் மொழி ஏன் மூத்த மொழி என அழைக்கப்படுகிறது? இதோட ஆன்சர் பக்க எண் 8ல் இருக்குது. எல்லோரும் பக்க நம்பர் 8 எடுத்துக்கோங்க. பக்க நம்பர் 8ல் இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு மேலேயே 3வது மேலே உள்ள பேரால் 2வது வரி பாருங்கள். இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்கு உரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும். அதிலிருந்து குருவினா 1ஓட ஆன்சர் ஆரம்பித்து பக்க எண் 9ல் இந்த பேரா முடிகிற வரைய குருவினா 1ஓட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. பக்க எண் 8ல் இந்த இலக்கியங்களை ஆரம்பித்து பக்க எண் 9ல் இந்த பேரா முடிகிற வரைய குருவினா 1ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. அது என்னன்னா, நான் கீழே எழுதியிருக்கேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. என்னன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. நெக்ஸ்ட்டு, சிறுவினா பார்க்கலாம். சிறுவினா ஃபஸ்ட்டு, அற்றிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பியாது. இதோட ஆன்சர் பக்க எண் 9 பக்கம் எடுத்துக்கோங்க. அதான் பக்கத்தில் இங்கே பாருங்கள், அந்த இதுக்கு கீழே மேலே சீர்மை மொழின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதுக்கு கீழே 2வது பேரா அதிலிருந்து ஆரம்பித்து அந்த கீழே உள்ள தமிழ் மொழி முடிகிற வரைக்கும் சிறுவினா 1ஓட ஆன்சர். பக்க எண் 9ல் உயர்திணையில் ஆரம்பித்து தமிழ் மொழியில் வரைய சிறுவினா 1ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. இதோட ஆன்சர் பக்க எண் 8ல் இருக்குது, எடுத்துக்கோங்க. பக்க எண் 8ல் சிறுவினாவோட ஆன்சர். இங்கே பாருங்கள், தமிழ் இலக்கியங்கள் இதிலிருந்து ஆரம்பித்து இங்கே வியந்து பாடுகிறார் வரைய சிறுவினா 2ஓட ஆன்சர். பக்க எண் 8ல் தமிழ் இலக்கியங்கள், அதாவது இந்த பாடம் ஆரம்பித்து 3வது பேரால் ஆரம்பித்து சிறுவினா 2ஓட ஆன்சர் தமிழ் இலக்கியங்கள் ஆரம்பித்து வியந்து பாடுகிறார் வரைய சிறுவினா 2ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. இதோட ஆன்சர் 8, 9, 10 3 பேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 8வது பேஜில் பார்க்கலாம். 8வது பேஜில் இங்கே பாருங்கள், அதோட 2வது பேரா உலக மொழிகள் இதிலிருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த பேரா முடிகிற வரைய சிறுவினா 3 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த தமிழ் இலக்கியங்கள் இதிலிருந்து ஆரம்பித்து கொண்டவை வரைய இதோட செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, தேர்டு பாயிண்ட் 9வது பேஜில் இங்கே இருக்குது பாருங்கள், எளிய மொழி அது ஹெட்டிங்கில் அந்த இதில் ஆரம்பித்து இதுவரைய 3வது பாயிண்ட்டு. அதுவும் எழுதி கீழே இங்கே தமிழ் மொழி இதிலிருந்து ஆரம்பித்து இதுவரைய 3வது பாயிண்ட்டு. இந்த 2மே எழுதணும் 3வது பாயிண்ட்டுக்கு. இந்த மேலே உள்ள 2 வரையும் கீழே உள்ள 2 வரையும் 3வது பாயிண்ட்டுக்கு எழுதணும். நெக்ஸ்ட்டு 4வது பாயிண்ட் பார்க்கலாம். 10வது பக்கத்தில் இருக்குது.
10வது பக்கத்தில் இந்த வளர்மொழிங்கிற ஹெட்டிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு பேரா ஃபுல்லாக 4வது பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரிவினாவோட ஆன்சர் 3வது ஆன்சர் வந்து பாருங்கள் 8வது பக்கத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுலேருந்து இது வரைய, செகண்ட் பாயிண்ட் வந்து இதுலேருந்து இது வரைய, தேர்டு பாயிண்ட் வந்து 9வது பக்கத்தில் இந்த 2 வரையும், இந்த 2 வரையும் தேர்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் வந்து 10வது பக்கத்தில் இந்த வளர்மொழிங்கிற இந்த ஒரு பேரா ஃபுல்லாக இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.